ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணியை போலீஸ் பிடிச்சிட்டு போனதை பார்த்த கிறிஷுக்கு மனசுக்குள்ள கண்ணுக்குள்ள அதே தான் தோணிக்கிட்டே இருக்கு. கிறிஷ் மீனா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, இனிமே ரோஹிணி ஆண்டிய போலீஸ் பிடிக்க மாட்டாங்க இல்ல ஆண்டி அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்றாங்க, அதெல்லாம் இனிமே வரமாட்டாங்க. ரோஹிணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காங்க கிறிஷ், அதுக்காக தான் போலீஸ் வந்துட்டாங்க. பொய் சொல்லக்கூடாதுல்ல, ரோஹிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த பாட்டியும் தாத்தாவும் ரோஹிணிய திட்டுறாங்க. இன்னும் என்னன்னா, ரோஹிணி முத்தங்களுக்கும் நிறைய கெடுதல் பண்றாங்க. முத்தங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது இந்த ரோஹிணி உண்மையை சொல்லிருக்கலாம்ல. உண்மை பேசாட்டி என்னைக்குமே கஷ்டம்தான் கிரேஷ். ரோஹிணி உண்மைய பேசினா பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு மீனா கிறிஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிறிஷுக்கு இத கேட்டுட்டு மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. மீனா சொல்றாங்க, கிறிஷ் நேரம் ஆயிடுச்சு, படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா படுத்து தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது கிறிஷ் ரோஹிணியோட ரூம்குள்ள போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அம்மா, ஏமா உன்னை போலீஸ் பிடிக்கணும்? நீ எதுக்காகம்மா பொய் சொல்ற? உண்மையெல்லாம் சொல்லிருமா, இனிமே பொய் சொல்லாதம்மா. பாட்டி என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, பொய் சொன்னா சாமி கண்ணை குத்தோன்னு. இப்ப நான் நேராவே உன்னை பார்த்துட்டேன். நீ பொய் சொன்னதுனால்தான் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீ பாவம்மா, இனிமே போலீஸ்க்கெல்லாம் போகாதம்மா. போலீஸ் உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு அழுதுகிட்டே பேசுறான். இல்லடா கிரேஷ், அதெல்லாம் இனிமே போலீஸ் வரமாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் போலீஸ் வந்து ரோஹிணிய கைய பிடிச்சு விலங்க மாட்டி இழுத்துட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து கிரிஷ் அழுகுறான். அம்மாவை விட்டுருங்க, அம்மா பாவம், ரோஹிணி அம்மாவை விட்டுருங்க அப்படின்னு கிரிஷ் கைய காலை உதறிக்கிட்டு அழுதுகிட்டே அம்மா பாவம், அம்மா பாவம்னு கத்துறான். மீனா கிரிஷ உசுப்புறாங்க. கிரிஷ் எந்திரி, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? ரோஹிணி அம்மா பாவம், ரோஹிணி அம்மாவை விட சொல்லுங்க போலீஸ அப்படின்னு கிரிஷ் அழுகுறான். கிரிஷ் இங்கதான் தூங்கிக்கிட்டு இருக்க, போலீஸ் யாருமே இல்ல. என்ன கிரிஷ், என்ன ஆச்சு? இல்ல மீனா ஆண்டி, ரோஹிணி அம்மாவை போலீஸ் மறுபடியும் பிடிச்சிட்டு போறாங்க. ஐயோ கிரிஷ், இல்ல கிரிஷ், பாரு இது நைட்டு, நீ தூங்கதான் செய்யற, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு மீனா கேட்டுட்டு கிரிஷ சமாதானம் படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல மீனாக்கு யோசனை வருது. ஆமா, கிரிஷ் அழுகும் போது ரோஹிணி ஆன்டின்னு சொல்லலையே, ரோஹிணி அம்மான்னு சொல்றான். அப்படின்னா ரோஹிணிக்கும் கிரிஷுக்கும் என்ன உறவு? எப்படி கிரிஷ அவளை போய் அம்மானு கூப்பிடுறான் அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த முத்து கிட்ட சொல்றாங்க. முத்து அலட்சியமா எடுத்துக்கிறாரு. இல்ல சின்ன பையன், அப்பா கூட சொன்னாரு, கோயில்ல போய் அம்மா பாவோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டான்னு சொல்லி, அம்மா பாசத்துக்கு ஏங்குற பையன்னு சொல்லி அப்பா கூட சொன்னாரு அப்படின்னு முத்து சொல்லும்போது, இல்லங்க இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கிரிஷ் இந்த மாதிரி அழுகணும்னு அவசியம் இல்ல. ஏன் உங்களையும் தான் போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு. முத்து அங்கிளை விடுங்கன்னு சொல்லி கனவு வரலையே, உங்களை அப்பான்னு எதுவும் கூப்பிடலையே. அப்படி செஞ்சிருந்தா குழந்தை அப்பா அம்மா பாசத்துக்கு ஏங்குதுன்னு சொல்லலாம். கரெக்டா ரோஹிணி அம்மாவை விட்டுருங்க, ரோஹிணி அம்மாவை விட்டுருங்கன்னு தான் சொல்றான் அப்படின்னு மீனா சொன்ன முத்து, அப்படியா மீனா, உனக்கு சந்தேகமா இருக்கா? வா, இதுக்கு ஒரு வழி இருக்கு, நாம இத கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. மறுநாள் அண்ணாமலை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது, பாவம்பா இந்த பையன் நேத்து ரோஹிணிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை பார்த்ததுனால கோயில்ல போய் நின்னு அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருந்தான். பார்க்க பாவமா இருந்துச்சு. இவங்க அம்மாவை சீக்கிரம் வர சொல்லணும் முத்து அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, கண்டிப்பாப்பா, இவங்க அம்மாவை சீக்கிரமா வர வச்சிருவோம் அப்படின்னு முத்து சொல்றாங்க. ரோஹிணி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. சரி, உங்களை 2 பேரையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு அண்ணாமலையும் கிருஷ்ணையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. கரெக்டா மீனாவை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு முத்து மீனா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. இதே மாதிரிதான் பேசணும், அப்பதான் கிறிஷோட அம்மா யாருன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிற முடியும், உன் சந்தேகமும் தீரும் அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் சரின்னு சொல்றாங்க. முத்து நேரா போய் கொஞ்சம் வருத்தமா இருக்காரு கிரிஷ் பாட்டி முன்னாடி. என்னம்மா, என்ன ஆச்சு? எல்லாம் சரியாயிடுச்சா? எதுவும் பிரச்சனையா? முத்து மீனாவும் கிரிஷ் பாட்டி முன்னாடி வருத்தமா இருக்கா மாதிரி செய்யறாங்க. அவங்க கேக்குறாங்க, என்ன மீனா ரொம்ப வருத்தமா இருக்க, எதுவும் பிரச்சனையா? ஆமாம்மா, இவங்க அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ரோஹிணி, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்ன மீனா சொல்ற, என்ன ஆச்சு? ஐயோ, ஏமா நீங்க எதுக்காக பதறீங்க அப்படின்னு முத்து கேக்குறாங்க. இல்லப்பா, என்ன இருந்தாலும் குடும்பத்துல இருக்க ஒருத்தவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிட்டா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதுக்காக தான் கேக்குறேன். மா, அது நிறைய பொய் சொல்லி இருக்குதுமா, அதனால்தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க.
இனி வெளியிலே வர முடியாதான், ஜெயில்ல போட்டுருவாங்கம்மா. அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கு, நிறைய நிறைய பொய் சொல்லியிருக்கு அப்படின்னு முத்து சொன்ன உடனே கிறிஷ் பாட்டி பதறாங்க. ஐயோ, என் புள்ள எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, பாவம்பா. என்னம்மா என்ன சொல்றீங்க, உங்க பிள்ளையா அப்படின்னு முத்து கேக்குறாரு. முத்து, மீனா என்ன மன்னிச்சிருங்க, கல்யாணி ஏன் பொண்ணுதான், அவ பாவம், அவளோட வாழ்க்கை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம். அவ நல்லா இருக்கணும்னு தான் ஏதேதோ பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அப்படின்னு கிறிஷ் பாட்டி சொல்றாங்க. மீனா உடனே, மா நாங்க பேசின விஷயம் வேற, இவங்க அண்ணனோட வைஃப் பேரு ரோஹிணி, நீங்க உங்க பொண்ணை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரிப்பா, கிருஷ அவங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுறான்பா அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிருஷ கூட்டிக்கிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்களா, அப்படின்னா நம்ம இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு அமைதியா இருந்துடுறாங்க. மீனா சொல்றாங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் ஹாஸ்பிட்டலே இருக்கேங்க, நான் கூட இருந்து அவங்கள பாத்துக்கிறேன், யாரும் இல்லாம தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்றதுனால ரோஹிணி ஐயோ இன்னைக்கு போகவே முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் கிருஷ கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. முத்து மீனா கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிடுறாரு, அங்க போன உடனே நான் சொல்ற மாதிரி நீ பேசு மீனா, அப்பதான் கிருஷோட அம்மா யாருன்னு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. கிருஷ் வேகமா பாட்டி கிட்ட போய், பாட்டி பாட்டி ரோஹிணி ஆண்டிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மீனா டக்குன்னு கிருஷோட வாயை பொத்திடுறாங்க. கிருஷ் சும்மா இரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு கிருஷ வெளியில அனுப்பிடுறாங்க. கிருஷோட பாட்டி பதறிக்கிட்டு, என்ன ஆச்சுமா, ஏதோ சொன்னானே அப்படின்னு கேட்கும்போது முத்துசரர், அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, என் அண்ணனோட ஒய்ஃப் தான் ரோஹிணி, அது ரொம்ப கேடித்தனமா பண்ணிடுச்சு, நிறைய தப்பு பண்ணுது, பொய் சொல்லுது, இதனால பிரச்சனை ஆயிடுச்சா, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிரிஷ் அதை பார்த்ததுலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான். அது செஞ்ச தப்புனால என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு. அப்ப கூட அந்த பார்லர் அம்மா அமைதியாதாமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீனா தான் யாரு தப்பு செஞ்சதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த ரவுடியை கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ரவுடியை ஏற்பாடு பண்ணினதே அந்த ரோஹிணி தான் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்றாங்க. ஐயோ, ரோஹிணிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அப்ப வெளியில விட மாட்டாங்களா அப்படின்னு கிறிஷோட பாட்டி பதறாங்க. ஆமாம்மா, அதை பார்த்ததுல இருந்து கிறிஷ தூங்கவே மாட்டேங்கிறான், நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்கான். ஏப்பா நீங்க ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா, பாவம்ல அந்த பொண்ணு, அந்த பொண்ணை அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு வரக்கூடாதா? ஏமா நீங்க எதுக்கு இவ்வளவு அக்கறை செலுத்துறீங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மீனா, உங்க குடும்பத்துல இருக்க ஒரு பொண்ணு உங்க வீட்டு மருமக ஜெயில இருந்தா அது உங்க குடும்பத்துக்கு அசிங்கம் தானே, அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு என்னமா செய்யறது, அவங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க தெரியுமா, இருக்கட்டும்மா ஜெயில்ல தானே இருக்கட்டும், இப்ப உங்க பொண்ணு கூட தான் உங்க பேரப்பிள்ளைய விட்டுட்டு துபாய் போயிருக்கு சம்பாதிக்கணும்னு, இப்ப நீங்க தனியா இருந்து கஷ்டப்படலையா, அது மாதிரி எங்க அண்ணனும் தனியா இருக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்றாரு. கிறிஷோட பாட்டி, ஐயோ இப்படியே விட்டா சரியா இருக்காதுப்பா, குடும்பம் கஷ்டப்பட்டுரும், அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வர பாருங்க. இல்லம்மா அது முடியவே முடியாது, அது நிறைய தப்பு பண்ணுச்சு, அதனால தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு முத்து மறுபடி சொல்ல போதும் முத்து நிறுத்து, பாவம் அவளோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதேதோ பொய் சொல்லி அவ சமாளிச்சுக்கிட்டு தெரியறா, அவளோட வாழ்க்கை இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆகிறதுக்கு காரணமே நான் தான், உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது முத்துவும் மீனாவும் இப்படி ஒருத்தர் பார்த்து முறைக்கிறாங்க. மா அவங்க மேல உங்களுக்கு எதுக்குமா இவ்வளவு அக்கறை, என்னப்பா சொல்றது, அவ ஏன் பொண்ணுதான், அவ வாழ்க்கை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு நான் தானே காரணம், அப்போ நான் தானே அவளை காப்பாத்தி ஆகணும், எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து அவளை விடுவிச்சு காப்பாத்துங்க. மீனா நீ உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ண, அது மாதிரி பாவம் ரோஹிணியையும் காப்பாத்தலாம்ல அப்படின்னு கேக்கும்போது, அப்படின்னா அவங்கதான் உங்க பொண்ணாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. கிறிஷோட பாட்டி வேற வழியே இல்லாம, ஆமா அவ என் பொண்ணுதான், அப்ப கிறிஷோட அம்மாவும் அவதான் அப்படின்னு கிறிஷ் பாட்டி ஒத்துக்கிறாங்க. அதானே கேட்டேன், கிறிஷ் ஏன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறான்னு. மீனா நான் சொல்லல கிறிஷ் இந்த வீட்டுக்கு சொந்தமான பையனாதான் இருப்பான்னு, இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு போய் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாரு. அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அண்ணாமலை கோவப்பட்டு ஆத்திரப்படுறாரு, ரோஹிணிய அடிக்கவே கை வாங்குறாரு. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ, ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பொய் சொல்லணும்னு இல்லையா, இந்த அளவுக்கு பொய் பேசுவ, பொய் பித்தலாட்டம் திருட்டு எல்லாமே நீ செய்யற அப்படின்னு ரோஹிணிய அண்ணாமலையை பிடிச்சி வெளியில தள்ளுறாரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.